நானும் என் தம்பியும் ஆயுதம் இல்லாமல் போர் புரிந்து கொண்டிருந்தோம். மல்லூட்டம் செய்யும் நேரத்திலே யாரோ படுபாவி இந்த பானத்தை விட்டிருக்கின்றானே, இவன் யார் என்று தெரியவில்லையே. என் தம்பி நான் தான் போர் புரிந்தோம். ஆனால் இந்த பானம் என்னை மாறை பிளக்கின்றது. மறைந்திருந்த மறுக்காலத்தில் பானப்பிரயோகம் செய்த யாரும் தெரியவில்லையே. ஐயோ ஈசா, ஐயோ யார் எனக்கு எதிரிகள், யார் எனக்கு மறைந்திருந்த குரங்கு மீது பானப்பிரயோகம் செய்தவன் யார்? எனக்கு தேவர் மூவர் யாருமே எதிரில்லையே. ஆனால் இந்த பானத்தை விட்டவன் யார் என்று புரியவில்லையே. ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா, நேமிதன் கோலோ, ஐயோ நேமிதன் கோலோ, நேமி என்றால் என்ன? சக்கரம். அந்த சக்கரத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? நாராயணன். அதுதான் சுதர்சன சக்கரம். அந்த நாராயணன் கருத்தை உள்ள சக்கரமாக இருக்குமோ? ஒரு காலம் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அதர்மத்தை அழிக்கக்கூடிய நாராயணன், துஷ்டர்கிரக சிஷ்டபரிவாரம் செய்யக்கூடியவர் நாராயணன். இந்த குரங்கு வாலி நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என்னை சக்கரத்தை விட போகின்றார் நாராயணன்? அப்படியானால் அந்த சக்கரத்தை யாரை கொன்றார் என்று எனக்கு தெரியும். அதர்மம் தோன்று ஆண்டவன் நாராயணன் தோன்றி அளிப்பது வழக்கு. அப்படி பார்க்க போனால் இந்த சக்கரம் யாருடையது, யாரை கொன்றார் எனக்கு தெரியும். நாராயணன் ஒரு காலத்தில் ஒரு முனிவர் கானக தவத்தில் ஓடையை குடித்துக் கொண்டிருந்தார் நதியிலே. அந்த நேரத்தில் இந்திர தூய்மை பாண்டியன் அவன் என்ன செய்தான்? முனிவர் பாதத்தை மூழ்கி கொண்டே சென்று முனிவர் பாதத்தை எட்டி பிடித்தான். பார்த்தார் முனிவர், அடப்பாவி, எப்பொழுது முனிவர் என்று தெரியாமல் என் காலை பிடித்து நீ ஜலத்திலே இருக்கின்றாயோ
நீ ஒரு கரா என்று சொல்லக்கூடிய முதலையாக பாவோட பிடி சாபத்தை அப்படி சாபத்தை கொடுத்தான் முனிவர் இந்திர தூய்மை பாண்டியனுக்கு. சாபத்தால் முதலையாக கிடைக்கின்றான் சிலகாலம் நதியிலே. அந்த நேரத்திலே யானையானது என்ன செய்தது? ஜலம் அருந்துவதற்காக சென்றது. அப்படி சென்ற நேரத்தில் அந்த கரா என்று முதலையானது யானையின் காலை பற்றி கொண்டது. யானை கரையில் இருக்கின்றது. கரா என்று முதலையானது ஜலத்தை அடிக்கின்றது. தப்ப முடியாமல் இருந்த யானை அது என்ன செய்து தெரியுமா? தும்பி கரத்தை மேலே தூக்கி என்னது ஆதி மூலமே என்ற குரல் கொடுத்தது. பாரணன் தொழுத மார்பும் ஆனால் அந்த முதலையாக இருக்க நேரத்திலே பண்டைய திருவைப்பாராய் பனிமறி நீளை கோணாய் இங்குட கருணையரும் ஈபத்தை காக்க இங்குட கருணையரும் ஈபத்தை காக்க கங்கையை பற்றி பாத சாரதியாய் நடக்கணுற்றார். பாத சாரதியாய் நடக்கணுற்றார். சொல்லக்கூடிய பகவான் கராயனுடைய முதலை யானை காலை பற்றி கொண்டது. ஆதி மூலம் என்று தும்பிக்கை தூக்கி மேலே குரல் கொடுத்தது. அந்த யானையை காப்பாற்றும் பொருட்டாக அதுவரைக்கும் இந்த கருணவாகத்தை செல்லக்கூடிய பகவான் பாத யாத்திரையாக சென்று கருத்தை உள்ள சக்கரத்தை விடுத்து கராயனுடைய முதலையை கொன்று யானையை காப்பாற்றினாரே. அந்த சக்கரமா இது ஒரு காலம் இருக்காது. ஏன் ஆண்டவன் யார் மீது சக்கரத்தை விடுவாரோ அவர் மீது நான் எந்த பாவமும் செய்வேன். அப்படி பார்க்க போனால் நேமிதன் கோலோ திருநீலகண்ட நடு சூளமோ 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 கைலாய வாசன் நக்கன் சடையன் ஆரிப்பாகன் பேயாடி பிரமதி சூடி அப்படி இந்த பல நாமயத்தை பெற்று உலகெல்லாம் பணியாடக்கூடிய கடவுள் சிவபெருமான் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கர்ப்பத்தில் உள்ள சிசுவிற்கும் படியாடக்கூடிய கடவுள் யார்? எனது ஆண்டவன் சிவபெருமான். அவர் கரத்தை உள்ள திரிசூலமாக இருக்குமோ? ஒரு காலம் இருக்க முடியாது. ஏன் ஓர் நாளைக்கு ஒரு திசை சென்று சிவ பூஜை செய்யக்கூடியவன் நான். இந்த பக்தர் மீது பகவான் திரிசூலத்தை விடப்போவது கிடையாது. ஏனென்றால் அந்த திரிசூலத்தை அவர் எங்கு பிடித்தார், யாரை கொன்றார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு காலத்தில் தபோ ரிஷிகள் என்ன செய்தார்கள்? அவிச்சார வேள்வி நடத்தினார்கள். அப்படி அவிச்சார வேள்வி என்றால் என்ன தெரியுமா? நிர்வாணமான வேள்வி. ஈசனை பார்க்க வேண்டும் அப்படி என்று பல காலங்களை தவம் செய்கின்றார்கள். ஈசன் நேரிலே காட்சி கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு நிர்வாண வேள்வி நடத்துகின்றார்கள். நிர்வாண வேலையை காப்பாற்றும் பொருட்டாக சென்றார் சிவபெருமான். அப்படி சென்ற நேரத்தில் ரிஷி பத்திரி எல்லாம் அழகாக இருந்தார்கள். ரிஷி பத்திரை கற்பை சூறையாட வேண்டும் அப்படி என்று சிவனுக்கு ஆசை மோகம் பிறந்து விட்ட காரணத்தால் ரிஷி பத்திரை கற்பை சூறையாட தடுத்தார் சிவபெருமான். அந்த நேரத்திலே பார்த்தார்கள் தாருகாவான ரிஷிகள் என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஆண்டவன் காட்சி கொடுக்க வந்த சிவன் நமது ரிஷி பத்திரை கற்பை சூறையாட வருகின்ற அப்படி என்று அவர் செய்த யாகத்திலே மதம் கொண்ட ஒரு புலியை உற்பத்தி செய்தார்கள் ஈசன் கொள்வதற்காக. அந்த புலியை அடித்தால் புலித்தோழன் ஆபரணமாக கொண்டார் சிவபெருமான். அதற்கு பிறகு யானை அனுப்பினார்கள். யானை அடித்து அந்த தோலை யானை சிவபூஜை செய்தற்கு யானை அந்த தோலில் அவர்கள் கொண்டார். இரண்டாவது கொடை விஷம் கொண்ட சர்பங்களை அனுப்பி வைத்தார். அந்த சர்பங்களை எல்லாம் வாரி மேலே போட்டு சர்பாபரணன் என்று பெயரை பெற்றார் சிவபெருமான். இதிலும் இவர் விடவில்லை அப்படி என்று திரிசூலத்தை விடுத்தார்கள். திரிசூலத்தை கருத்தை பிடித்து சூளாயுதவாடி என்று பெயர் கொடுத்தார். அப்படி இருக்க அந்த சூலத்தை யார் அழைத்தார் தெரியுமா? ஒரு காலத்தில் நிவாத கவச காலகேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தென் திசை ஆண்டு வந்தவர்கள், கிழக்கு திசை ஆண்டு வந்தவர்கள். அதிலே பூமி ஒரு ரதமாகவும் பிரம்மதேவ ரதம் செலுத்தவும் சிரித்து முப்புறத்தை ஜெகதீஸ்வரம் ஆயிற்று. அந்த திரிசூலமாய் இது ஒரு காலம் இருக்கிறார். நேமிதன் கோலோ திருநீலகண்ட நெடு சூலமோ ஆமிதன் கோலோ வண்ணரி குண்டு வயலோ வயலோ
ஆமி என்றால் என்ன? ஆமி என்றால் ஆறு. ஆறு என்றால் என்ன? ஆறு முகம். யாருக்கு? ஆறு முகனுக்கு. அந்த ஆறு முகன் கரத்தை ஏற்பாடு சக்தி வேளாக இருக்குமோ? ஒரு காலம் முடியாது. ஏன்? நான் முருகனுக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்ன பாவத்தை செய்தேன்? எதற்காக என்ன சக்தி வேலை விட போகின்றான்? காலத்தில் ஆயிரம் ஆயிரம் ஐயத்தாழப்பட்ட சோரவத்த தாழ்வன் செங்கமன் பாலகோவன் அஜமகியா என்று சொல்ல அசுராதிகள். அதிலே தேவரை சிறைப்பட்ட சோரபத்தன் ஒரு முகம் படுத்த மானிடர் முதல் 5 முகம் படுத்த ஆண்டவர் ஈசா உன்னாலும் விளக்க வரத்தை கேட்டார். சோரபத்தன் ஈசன் வரத்தை கொடுத்தார். இரண்டாவது வரம் யோனின் வழியாக பிறந்த பிள்ளையால் இறப்பெண் வரத்தை கேட்டார். அதை முடித்து விட்டார். வரம் பெற்ற வலிமையால் தரத்தை தாழ்ந்த சோரபத்வன் வானவர் எல்லோரும் சிறைப்பட்டினான். அப்படி சிறைப்பட்ட நேரத்திலே அவனை கொல்ல வேண்டும் பொருட்டாக என்ன செய்தார் சிவபெருமான்? மலையரசனுக்கு மகளாக பிறந்த பார்வதி நாளாது மலையரசனுக்கு மகளாக பிறந்த பார்வதியை திருமணத்தை முடித்து ஈசன் நெற்று கதையை 6 பொறிகள் தோன்று 6 பொறிகள் சரவண பொய்களை விட சரவண பொய்களை 6 குழந்தையை தவிர 6 குழந்தை வளர்க்க கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்டு சத்தியானவள் சென்று ஓடி சென்று வாரி அணைத்து ஓர் உடலாக்கி 6 முகம் 6 முகம் பேர் கொடுத்தார். அப்படி பேர் கொடுத்து சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்டி சக்தி வேலை கொடுத்து சூரசமார முடிக்கும்படி கட்டளையிட்டார் சிவபெருமான். அந்த முருகன் கருத்தில் இருக்கக்கூடிய சக்தி வேலை இது ஒரு காலம் இருக்காது. ஏனென்றால் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவார்கள். ஆமிதன் கூட வண்ணறி குன்றின் வேலை. வன் என்றால் மலை. 12 கண்ணு முருகனுக்கு. குன்றின் வயலோ மலை மீது வாழக்கூடிய முருகன். எதிரியை சூரசம்காரம் முடித்தார். தேவ சேனை பட்டத்தை கொடுத்தார். தெய்வான திருமுறை முடிந்தது. அப்படிப்பட்ட முருகன் கருத்தோட சக்தி விழுந்து கிடையாது. அப்படி பார்க்கவேனா? நேமிதன் கோலோ வண்ணறி குன்றின் வயலோ ஆமிதன் கோலோ வண்ணறி குன்றின் வயலோ. அப்படி பார்க்க போறான் தெய்வத்திறன் தரத்தை உள்ள வஜ்ராயுதமாக இருக்குமோ? ஒரு காலம் இருக்கும். ஏன்? தெய்வேந்திரனுக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. ஒரு பிள்ளை எந்த தவறு செய்தாலும் ஒரு தந்தை பானப்புரிய வஜ்ராயுதத்தால் கொள்ள மாட்டான். ஏனென்றால் என் தந்தைக்கு மகனாக பிறந்த வாலி, இந்த வாலி என்ற பெருமை என் தந்தைக்கு அங்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது தேவ உலகத்தில். அப்படி பார்க்க போனால் இந்த வஜ்ராயுதம் கிடையாது. அந்த வஜ்ராயுதத்தை யாரை கொண்டால் தெரியுமா? ஒரு காலத்தில் விருத்ராசுரன் என்று கூட அழைக்க தேவர்களை சிறைப்பட்டினான். முனிவர் எல்லோரும் தேவர்கள் முறையிட்டார். இந்த தசீச மகாமுனிவர் முதுகெலும்பால் உருவாக்கப்பட்டது வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை கருத்தை கொண்டு விருத்ராசுரனை கொன்று குவித்து தேவருக்கு சவால் கொடுத்தார் தெய்வங்கள் எங்க அப்பா. அப்படி பார்க்க போனால் அவர்களுக்கே உள்ள வஜ்ராயுதம் இது கிடையாது. ஒருவேளை விநாயகப் பெருமான் நற்கோட்டில் ஒன்றாக இருக்குமோ? ஒரு காலம் இருக்கார். ஏன்? வியாசர் பாரதம் எழுதும் நேரத்திலே ஒரு தந்தமான பேனாவிலே இங்கே ஆகிவிட்டது. தந்தத்தை ஒழித்து பாரதத்தை எழுதினார். தர்மத்தை செய்வதற்காக 5வது வேதம் பாரதம். 4 வேதம் பிரம்மதேவனம் இருப்பது. 5வது வேதம் பாரதம். 5வது வேதத்தை எழுதியவர் விநாயகப் பெருமான். பார்க்க போனா அவர் நற்கோட்டை இது ஒன்றாக இருக்காது. அப்படி பார்க்கலாம். எனக்கு யார் எனக்கு எதிரிகள் யார் எனக்கு இந்த பானத்தை இழுத்து பிடித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் இந்த உதிரத்தை துடைத்து யாருடைய பானம் என்று பார்க்கிறப்பா பானம் பண்ணி பார்க்கலாம். மும்மை சார் உலகம் எல்லாம் மும்மை சார் என்ற தெரியுமா? 14 லோகம் மும்மை சார் உலகம் எல்லாம் மூலமந்திரத்தை முற்று
பேசிய நாமம் தன்னை என் கண்டனா இந்த உதிரத்தை துடைத்து பார்க்கும் நேரத்திலே ராமா என்று 2 அட்சாட்சரம். அப்படியானால் ரா என்றால் என்ன? வைணவ நிலை. மா என்றால் சைவகார்த்த நிலை. ரா என்று எழுத்துக்கு சொந்தக்காரன் யார்? நாராயணன். மா என்று எழுத்துக்கு சொந்தக்காரன் யார்? நமச்சிவாயன். அப்படி பார்க்க போனால் இது விஷ்ணுவும் சிவனும் சேர்த்து விடுத்த பானமே. அட ராமா, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? யார் குடியை கடித்தேன்? எதற்காக மறைந்திருந்த மர்க்காலத்தில் வாழ பிரயோகம் செய்திருக்கிறார் ராமா? ராமா, நீதி பிசகிய ராமா எதிர் வருவாய். ராமன் அயோத்திராம் உன் அழகை பார்த்தது. அயோத்திராமன் வந்து விட்டார். அவர் பாலத்தை வீழா வாழி என்று என் மனமானது ஆசைப்படுகிறது. ஆனால் மர்க்கடத்தின் ஒரு குரங்கின் மீது மறைந்திருந்து பானப்பிரயோகம் செய்தார். அந்த மதிக்கட்ட ராமன் இவனை வணங்காத வாழி. அப்படி என் அறிவு தடுக்கின்றது. ஏ ராமா, நீ பானப்பிரயோகம் செய்த பானத்தை ஈர்த்து பிடித்து பேசிக்கொண்டு இது ஒரு வழி. எனக்கு 2வது வழி என்ன தெரியுமா? என் மனதுக்கு என் அறிவுக்கு போராட்டத்தை கொடுத்து விட்டாய். ராமா, நான் கேட்கிறேன், மறைந்திருந்து பானப்பிரயோகம் செய்யக்கூடியவன் யார்? யார் மறைந்து பானம் செய்வான்? பானப்பிரயோகம் செய்வான். ஒரு புறவர் குலத்திலே பிறந்தவன், மறவர் குலத்திலே பிறந்தவன், வில்லி குலத்திலே பிறந்தவன், வேடவ குலத்திலே பிறந்தவன். இவன் தாண்டாம் மறைந்திருந்து ஒரு பட்சியின் மீதோ ஒரு மானின் மீதோ விலங்கின் மீது பானப்பிரயோகம் செய்வான். நீ பிறந்தது எந்த குலம்? சொல் மாறாத சூரிய குலம் இல்லையா? ஆனால் நீ வில்லி குலத்திலே பிறந்தாயா? வேடவ குலத்திலே பிறந்தாயா? மறவர் குலத்திலே பிறந்தாயா? புறவர் குலத்திலே பிறந்தாயா? ஆமா, மறைந்திருந்த மக்களுக்கு பானப்பிரயோகம் செய்திருக்கின்றாயே. இந்த பானம் எப்படி பழத்த பானம் தெரியுமா? ராமபானம். இந்த பானத்துக்கு நிகரான பானம் உலகத்தை யாருமே கிடையாது. எதிரி யாராலும் போது சரியே, நீ நினைத்த பானப்பிரயோகம் செய்தாய். ஆனால் அதல விஜல சுதல சத்திய தராத மகதல பாதாளம் சொல்லப்பட்ட 14 உலகத்திலே எந்த மூலையில் ஒளிந்திருந்த போது சரியே, அவனை கொன்று குவித்து விட்டு 7 கடல், 1 லவணம், 2 லட்சம், 1 சுறா, 4 சுரபி, 5 சித்தியோகம், 6 அரிசம், 7 திதி என்று சொல்லப்பட்ட 7 கடல். 7 கடலிலே சங்கமமாகி நீராடி நம்பராத்தோனிக்கு வந்தார். இந்த பானத்தை குறைந்து விடாமா? நீ தொட்டாது இல்லாம பானம் ஆயிட்டு
எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை. ஆயுதம் இல்லாமல் போர் புரிந்தோம், மல்யுத்தம் செய்தோம். மல்யுத்தம் தானே செய்தோம், அண்ணன் தம்பி தானே. நான் யாச்சும் ஒன்னா நாளைக்கு ஒன்னா போயிடுவோம். நீ யார் அடுத்த அப்படியே வந்து நீ என்ன செய்யணும்? என் தம்பியை பார்த்திருப்ப. அப்ப என் பொண்டாட்டி சொன்னா, தார சொன்னா, என்ன சொன்னா தெரியுமா? சுவாமி, இரண்டு ஜோதி போன்ற உருவம் நான் பார்த்தேன். எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? நீலநக சமல ரூபன் யார் 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 நேரா நின்றிடும் கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் அவர் முகத்தை பார்த்தா எப்படி இருந்தது? அரிதான பொருள் ஒன்றை இவர்கள் விட்டார்களோ, அதனால் போர்வதற்கே அரிதான பொருள் ஒன்றை இவர்கள் விட்டார்களோ, நேற்றுதான் அடி வாங்கி போலாம் சுற்றிருப்பேன். இன்னைக்கு வழியை வந்து சண்டை கூப்பிடுறான். ஏதோ ஒருவன் துணை இல்லாமல் வர மாட்டான், துணையோடு வந்திருக்கின்றான். இன்னைக்கு போவதால சண்டைக்கு என் பொண்டாட்டி சொன்னான், மனைவி சொல்லே மந்திரம் மற்றதெல்லாம் தந்திரம் வளர்த்துறை நான் கிடையாது. எனக்கு எது நேர்மை எது இல்லையோ அதை தான் பின்பற்றுவேன். அப்படி இருக்கு என் பொண்டாட்டி வார்த்தை கேட்டான். நின்றா நீ இந்த மானப்பொருள் செய்ய மாட்டாங்க. சுவாமி ராமையா உனது காலில் விழுந்துருப்போம். என் பொண்டாட்டி வச்சனாமா, என் நாட்டை பச்சனா, என் அண்ணன் 6 மாசத்துக்கு ஒரு முறை என்ன அடிக்கிறோம். நான் மலையை வந்து ஏறி கிடக்குறேன். எப்படியாவது பஞ்சாயத்து பண்ணி என் பொண்டாட்டி உனக்கு என்கிட்ட விட்டு என் நாட்டை பாதி கொடு நம்ம சொல்லி இருப்பான். நீ என்ன செய்யுது தெரியுமா? நேரா வந்துருக்கு. தேவாடி வாடா என்ன கூட்டு என்னை அழைத்து பிறர் மனை போன அவமனத்தகும். அர்த்தம் பொண்டாட்டிடா, நீ அவனை வச்சு கூடாது. அவன் தம்பிடா, பாதி ராஜ்யத்தை கொடுத்துடுறா. நீதியை பேசியிருந்தால் உன்னை சுத்தமான ஆண்மகன் நான் சொல்லியிருப்பேன். என் தம்பி காலில் தான் சொல்லிட்டு ஒரு சிறு நரிக்காக ஒரு சிங்கத்துக்கு ஒரு சிறு நரிக்கு பதிந்து ஒரு சிங்கத்து மேல பாசத்தை போட்டேன். ராமா நான் கேட்கிறேன், உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு பஞ்சாயத்து சொல்றோம்னு சொன்னா அந்த பஞ்சாயத்து வந்து அவன் யோக்கியமா இருக்கணும். அவங்கள்ட்ட அந்த பஞ்சாயத்து அவன் எடுத்து போகணும். அவனே ஒன்ன மாதிரி அயோக்கியமா இருந்தா அந்த பஞ்சாயத்து அவங்களோட பேசுவானா பேசுவான். ஏன் உனக்கு நியாயம் தெரியாது, தர்மம் தெரியாது. ராமா நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன்டா. அரக்கனோர் அறிவு செய்தார், அரக்கனோர் அறிவு செய்தார், அவனை நோவதற்கு வேறோ இந்த புறங்கினை கொள்வதற்கு மனநீதி கூறுண்டோ. இரக்கமும் குற்றம் என் மேல் என பிழை கண்டாயோடா கண்டா. யாருமே பாருங்க சொத்தை பணம் தாழ்வான அண்ணன் எடுத்தா தம்பி எடுத்தா விட்டுருவான். வீடு சொத்து பணத்தை ஏமாந்த விட்டுருவான். ஆனா பொண்டாட்டி தொட்டா போட மாட்டான். கத்தி எடுத்து மேலே குத்திடுவான். எல்லா தூக்கும் போது கழுத்துக்கு போடுவான்.
நின்று சண்டை செய்ய முடியும்னா தூக்குதா கல்யாணத்து போடுவான். அவன் சுத்த ஆன்மகன் கொண்டாடி விட்டுற மாட்டான். ஆனா இவங்கெல்லாம் பாரு, இவன் யார் மேல பானப்பிரயோகம் செய்ய தெரியுமா? அப்படி சிற்றனை கைகள் நாட்டது 7-14 காலம் வந்த அது அப்புறம் சொல்றேன். வந்த அதுவோ தெரிந்த சரயுக நதி. சரயுக நதியில உன் கொண்டாடி குளிக்குது. அதாவது அழகிலே சிறந்த சீதா லட்சுமி. அவதான் சீதா லட்சுமி பேர் உள்ளது. லட்சுமியுடைய அவதாரம் அம்மா. ஆனா கங்கையை நீராடுறாங்க. நீ சொல்ல முடிய இதையும் இந்த அம்பையும் கூட்ட பணம் சொல்ல வச்சுட்டு கொண்டாடி குளிக்கிறான. இது அரகல் சூழ்ந்த இடமாயிட்டு நாம போய் காவல்களால் போய் காப்போம். ஆதரவு உட்கார்ந்து அதனால் அந்த நேரத்தில் கவர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அரகன் என்ன செய்தான்? ஆஹா, சீதா அழகு இப்படி இருக்கின்றது. இதை தூரத்திலிருந்து பார்த்தா அழகை பார்க்க முடியாது. அப்படி என்று ஒரு காக்கையா உருமாறி நதிக்கரை போற காக்கவர் உருமாறி மரக்கிளையில உட்காந்து ஆத்தங்கரை ஓரத்துல அவன் பொண்டாட்டி அரையாறையோடு குளிக்கிறாங்க. அந்த ஸ்தலத்தையே விட்டு நோக்கி பார்த்தான். என்ன துரோகிங்க? அப்படி ஸ்தலத்தையே விட்டு நோக்கி பார்த்தான். கவர்ந்து அரைக்க காக்கையா உருமாறி. இந்த அம்மா கற்பின் சிறுவன் ஒன்ன மாதிரி இல்லை. அவங்க ஞானத்தால் பார்த்தாங்க. சுவாமி இதை பார்த்தியா? ஒரு காக்கையானது இந்த பானத்தை ஒரு மேல விட்டுனானு ஒரு காக்கையானது ஸ்தலத்தையே விட்டு நோக்கி பார்க்கின்ற சுவாமி அப்படின்னு அவன்கிட்ட சொன்னாங்க. அம்மா நீ என்ன செய்த? வல்லவனுக்கு புல்லு மாயுதம் சொல்லுவாங்க. அது ஒன்னால வந்ததுதான். ஆத்துல ஒரு தர்பை எடுத்த வில்லாகன, ஒரு தர்பை எடுத்த அது அம்பாகன, அடிச்ச காக்கைய ஒரு கண்ணு போய் பண்ணிட்டு ஒரு காக்கை கண் நொல்லைய போட்டு அதுதான் காக்கை ஒரு பக்கம் சாட்சி பார்க்கும். காக்கா சாட்சி பார்க்க ஒரு கண்ணு. ஏன் நீ தர்பையால அடிச்ச அடி அதுதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும் சொன்னாங்க. கொண்டாடி தனத்தை பார்த்தான். அவன் மேல பானப்பிரயோகம் செய்ய அவனை கொண்டு இருந்தா நீ சுத்தமாக ஆன்மான்னு சொல்லலாம். அதனால் அவனை கொள்ளல. அதை விட்டுட்டு நேரம் அங்க வந்து இந்த குரங்கு மேல பானப்பிரயோகம் செய்யுது. சரி நான் கேட்கலாமா ஒரு வார்த்தை ஒண்ணு? வந்தவன் என் தம்பிட்டாலே அவனை பேசுறதுக்கு முடியல ஒன்னால விட்டேன். அதே என் தம்பி கிட்ட நீ போவாத. என்கிட்ட வந்து வாலி என் பொண்டாட்டி ராவணத்தையும் போயிட்டான். எப்படிதான் பொண்டாட்டி மீட்டாத கூட சொல்லி இருந்தால் இது என்ன என் வாடு இலங்கைக்கு நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வாழை விட்டு இருந்தோம்னா இலங்கைக்கு போயிருக்கோம். ஓ வாலியுடைய வாழ் வந்திருக்கின்றது அப்படி என்னன்னு கேட்பான். சீதாதேவி வர்றான்னு சொல்லுவான். கொண்டாந்து காலில் சேர்த்துருப்பான்டா. ஒரு சிறு நரிக்கு வந்து சிங்கத்து மேல வாங்க போறேன் கேட்டு ஏய் நீ தொட்டா தெரியுறாமா வா நம்ம ஆயிட்டு என்ன சொல்லுவாங்க? கைகை கொடியவ பாதி பெத்த புள்ள அயோத்தியா 14 ஆண்டு காலம் ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டா அப்படி தெரியாதான் சொல்லுவாங்க. ஏன் அந்த அம்மா காட்டு அனுமதி தெரியுமா? காரணம் இருக்கின்றது. பெற்றது கௌசல்யாதேவி அம்மையா, வளர்த்தது கைகை அம்மையா. ஏதோ சின்ன வயசுல போன தாண்ட சம்பாரத்தை முடிச்ச யாரும் வளைவுல ஒரு வில்ல ஒன்று வச்சு ஒடிச்சிட்டேன். அது நான் கேட்கிறேன், நீ ஒடிச்சு அது வில்ல என்ன சிவதனுசா? அது எங்க இருந்து வந்தது? அது யாருக்கு வந்தது? ஏண்டா நான் கேட்கிறேன். அவனே ராஜாக்கள் எல்லாம் வந்தாங்க. அந்த வில்ல அப்படி சூப்பரும் பார்க்க முடியல. ஆனா நீ போன இடதுலையாத வில்லை எடுத்து வலதுதான் ஞானி ஆட்டல வில்ல ஒடிச்சு போச்சு. நல்ல வெள்ளை ஓடிச்சுதான் ஒண்ணு சுத்தமான வீரன் நான் சொல்லியிருப்பேன். அது நல்ல வில்லே கிடையாது, சொத்த வில்லு. ஏற்கனவே உடஞ்சு போன வில்லு. எப்படி தெரியுமா? விஸ்வகர்மா தேவலத்தை சேர்ந்தவன் 3 வில்லு செய்யறான். யார் யாருக்கு?
ஒன்று பிரம்மதேவனுக்கு, ஒன்று சிவனுக்கு, ஒன்று விஷ்ணுக்கு. 3 வில்லு செய்தான். அந்த 3 வில்லு செய்யும் நேரத்தில் ஒரு வில்லானது ஓட்ட விட்டு போச்சு. செய்யும் நேரத்தை ஓட்ட விட்டு போச்சு. இந்த வில்லு ஓட்ட விட்டு போச்சு, இந்த வில்லு தேவையில்லை, நல்ல வில்லா செய்யணும் அப்படின்னு அந்த வில்லாத்துக்கு தேவலாம் தூக்கி இடம் பூலத்தில் விழுந்து போச்சு. எனக்குமா ராஜா பொன்னாரி கட்டி ஓட்டலாம், குழந்தை கருந்து ஏட்டோம்னா அந்த சிவதாசா கருந்து ஏட்டான் வச்சான், சேர்ந்து போச்சு. அப்படி வந்த நேரத்தில் சீதாதேவி சின்ன சின்ன பிள்ளையாளருக்கு நேரத்தில் பூப்பந்தாடு வளர்க்கும் சின்ன பசங்க பூப்பந்தாடு நடத்தி அந்த பூப்பந்தாடு அந்த வில்லினுடைய அடிவாரத்தை வந்து போச்சு. இந்த பொண்ணு அழுது சீதாதேவி, அப்பா அந்த பந்தம் எடுத்துக்கொடுப்பா, பூப்பந்தம் கேள்வி. போனாலும் 1000 மடங்கு அசைக்க பார்க்கலாம், அந்த சிவதாசை அசைக்க முடியல, அந்த பந்தம் எடுக்க முடியல. அந்த நேரத்தில் சீதாதேவி குழந்தை பிள்ளை போனாங்க, இடது கரத்தால் எடுத்தாங்க வில்ல, வலது கரத்தால் பூப்பந்தம் எடுத்துட்டாங்க. பார்த்தான் ஜனக மகாராஜா, ஆஹா 1000 மடங்கு அசைக்க முடியாதது இந்த சிவதனுசு. நம்ம பொண்ணு குழந்தையே போய் இடது கரத்தால் எடுத்து வலது கரத்தால் பூப்பந்தம் எடுத்துட்டான். இவருக்கு சந்தோஷம், வீரத்தை சேர்ந்தவங்க மகன் வீராங்கனின்னு. ஆனா ஒரு பக்கம் வேதனைப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு வீராங்கனிக்கு எப்படிப்பட்ட ஆடவனை தேர்ந்தெடுப்பது அன்னைக்கே முடிவு பண்ணிட்டான். பெரிய பொண்ணாச்சி இந்த சிவதனுசை யார் ஒன்று எடுத்து நாணயத்தையும் அவனுக்கே பெற்ற பரிசாட்டான். அதனாலதான் சிவதனுசை ஒடித்த பிறகு உனக்கு பெண் கொடுத்தான் இல்லையா? அப்படி பார்க்க போனால் கல்யாணத்தை பண்ண தீர்ந்து போச்சு. கல்யாணம் பண்ணி உன் நாட்டுக்கு போன உங்க அப்பா பார்த்தா தசர சக்கரவர்த்தி கல்யாண ராமனா பார்க்க பட்டாபிஷேகம் ராமனா பார்க்க பணம் சாட்டணும் பார்த்தா மந்தாயிரம் கூனியுடைய வார்த்தையை கேட்டு சிற்றனை வார்த்தையை கேட்டு என்ன செய்தான்? 14 ஆண்டு காலம் அந்த அம்மா காண்டம் அனுப்பாங்க. ஒண்ணு ஏன் அனுப்பாங்க தெரியுமா? இந்த அம்மா பார்த்தாங்க, ஐயோ நான் வளர்த்த பிள்ளை ராமன், பாரத மேல விட ஒன்று ஆசை கிடையாது, பாசம் இல்லை, நான் வளர்த்த பிள்ளை, இவனுக்கு மகிழாபிஷேகம் சூட்டி விட்டால் ஏதாகிலும் தவறான ஆட்சி கொடுமை ஆட்சி செய்து விட்டான். ஆனால் படுவாய் சொல்ல வந்தா பாரு, அந்த பாவத்துவை நம்மள வந்து சேரும். அதனால் 14 ஆண்டு காலம் ராமன் கானகம் சென்றால் பெரியோர் தரிசனம் கிடைக்கும், இன்ப துன்பங்களை அனுபவிப்பான், நல்லது கெட்டது தெரியும், நன்மை தீமை தெரியும். அதற்கு பிறகு அரசாட்சி செய்யட்டும் அப்படின்னு தான் அந்த அம்மா தர்மத்தை செய்ய காட்டுறாங்க. ஒண்ணு நீ என்ன பண்ண தெரியுமா? தர்மத்தை செய்யவா காலம் நீ வந்தாரு, பண்ணியா அங்கிருந்து வந்த யாரு? இந்த வாலி மீது பானப்பிரயோகம் போட்டு இப்ப ஏன் பொண்டாடி தாலியாருக்கு போறேன். ஆமா நான் கேட்கிறேன், ஓவியற்று மனங்கள் எல்லாம் உன் குளத்தில் உதிர்த்தோர் எல்லாம், குளத்தில் உதிர்த்தோர் எல்லாம் திகைத்தனை உங்கள் மனம். அதாவது நல்ல ஒரு மனைவி இல்லைன்னு சொன்னா ஆம்பளை பைத்தியம் ஆயிடலாம். ஆம்பளை எல்லாம் பெண்கள் குடும்பம் பண்ணுவாங்க, பிள்ளைக்காக குடும்பம் பண்ணாலும் பண்ணுவாங்க பெண்கள். ஆனா பொண்டாட்டி மட்டும் போயிட்டான், சகல சுகமும் போச்சு ஒரு ஆம்பளைக்கு. உன் பொண்டாட்டிய ராவணம் தூக்க மாட்டான், உனக்கு புத்தி கட்டு போச்சு. அதனாலதான் நல்லவன் யாரு கெட்டது யாரும் தெரியாது. என் மேல பானப்பிரயோகம் செய்து ஆமா பேசி விட்டாயா? பேச இன்னும் 2 மணி நேரம் பேசுவான்.
இதுவரையில் பேசினாய், இதுவரையில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் இல்லையா? மாற்றார் மனைவி இச்சிப்பது மாபெரும் குற்றம் இல்லையா? ஒரு தம்பியுடைய மனைவி வச்சுக்கணும் இந்த வேலை செய்யலாமா? மாற்றார் மனைவியா இச்சிப்பது மாபெரும் குற்றம் இல்லையா? காரியத்தை நீ செய்யலாமா? யார் சொன்னது? அது தவறு கிடையாதா? மாற்றார் மனைவி வச்சா தப்பா? அது யாருக்கு? உனக்குத்தான் சொல்றேன். ஆமா, ஐந்தறிவுப்படுத்தல் குரங்க வாங்க. தம்பி பொண்டாட்டி, அண்ணன் பொண்டாட்டி, அக்கா தங்கச்சி ஆத்தெல்லாம் எனக்கு கிடையாது. முறையுண்டோ வரையுண்டோ கரையுண்டோ எனக்கு எதுவும் கிடையாது. காமம் ஏற்பட்டு விட்டா எந்த குரங்கு கொண்டு ஒரு சாப்பிடுதோ அது மேல எனக்கு காம பசி தீர்த்து விடாங்க. அதனால ஐந்தறிவுப்படுத்தவனாங்க. எங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க பொண்டாட்டி வித்தியாசம் கிடையாது. ஐந்தறிவு படைத்து 72 வெள்ள வாழ எல்லோரையும் சொன்னாலும் கூட, ஆனால் உன்னை சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? உனக்கு பகுத்தறிவு இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் படைக்கின்ற பொழுது 3 பேருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ளும் தன்மை உங்கள் 3 பேருக்கு இருக்கிறது. யார் தெரியுமா? அங்கே ஒன்று நந்தி தேவன் இருக்கின்றார், ஒன்று கருட ஆழ்வார் இருக்கின்றார், மற்றொன்று இந்த வாடிக்கை இருக்கிறது. ஏனென்றால் என்ன நடக்கப் போகிறது என்று அது முன்கூட்டி அறிந்து கொள்ளும் தன்மை உங்களுக்கு இருக்கிறது. அந்த பகுத்தறிவு என்பது உங்களுக்கு இருக்கிறது. தெரியுங்களா? அப்படி இல்லை என்றால் பின்னே வருகின்றார் ராவணன் என்று உனக்கு எப்படி தெரியும்? சிவபூஜை செய்து கொண்டிருக்கிற, சரி, பின்னால் வருவோம் ராவணன் தான் எப்படி உனக்கு தெரியும்? அதனால் எனக்கு ஞானத்தை படைத்திருக்கேன் நான் ஆண்டவன். அப்பொழுது நீ சொல்லக்கூடாது. இருக்க வேண்டிய குரங்கு எத்தனையோ குரங்கு சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த வாழை சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னை சொல்லி தப்பு இல்லை. பழமொழி சொல்றாங்க, அப்பன் தொழில் அவனது பிள்ளை, தாயை போல பிள்ளை மூளை போல சேவை. அதாவது வங்கி சவாட்டம் பொங்கல் ஜாய் வந்த பத்தி குழந்தாச்சா. உன் அப்பா நல்லதை செய்திருந்தா நீ நல்லதை செய்ய. ஒரு காலத்தில் ஒரு ஏழை பிராமணன், ஒரே ஒரு பிள்ளை, தாய் தப்பன கண்ணு தெரியல. என்ன சொல்றாங்க? அம்மா வா, 2 நேரத்தையும் கிடையாது எங்களுக்கு. இமய முதல் குமாரி வரை 27 புண்ணிய நதி ஓடுகின்ற தாய் வத்திரி. 27 புண்ணிய நதியில எங்கள் தீர்த்தங்கள் ஆடி, ரொம்ப குளிப்பாட்டு தீர்த்தங்கள் ஆடி ஆலய வழிபாடு செய்து நாங்கள் செய்த பாவத்தை குறைக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களை சொல்றாங்க. பெற்ற தாய் தோற்றம் அவன் என்ன செய்யறான்? அம்மா, ஆபத்து உதவா பிள்ளை, அரும்பசு உதவாத அன்னம், கோபத்தை அடக்காத அந்தன், குறுமொழி கொள்ளாத சீலம், தாகத்தை தீரா தீர்த்தம், தரித்திர மாதிரியான பெண்டில் பாவத்தை தீராத்த பயனில எழுந்தானே. இந்த 7 ஒருவனாக இருக்கிறமா? நானு உங்களை காவடி குமர்ந்து இமயமத குமரி வர நான் இட்டு போறோமா, ஆலய வழிபாடு செய்யறோமா, நதியில நான் தீர்த்தம் ஆடுறோமா? அப்படி என்று அப்பா அம்மாவை தோல்ல காவடி கடித்துக்குவான். ஊக்கி வந்தோம், காணத்தை கொண்டாந்து தாக விழா ஏற்பட்டு விட்டது அவங்களுக்கு. ஒரு ஆலமரத்துக்கிட்ட தாவி தப்பு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு இவன் போய் மூய்கள் குடுவேன், மூய்கள் கூட தான் ஜலம் சொல்லணும் வளரணும். அந்த குளத்துல போய் ஜலம் பண்ணா மூய்கள் உருச்சு. அந்த அப்பன் பார்த்தான், 1000 யானையை கொண்டு விட்டால் தேவப்பாட்டைக்கு 999 யானை கொண்டவங்க அப்பன், இன்னும் ஒரு யானை, இந்த யானை கொண்டுட்டா நம்ம தேவப்பதி கிடைக்கும். அப்படி விட்டு வில்ல நாடி கட்சியே வந்தான். குடுகுடுன்னு சத்தம் கட்டுது. மொய்கள் கூட தண்ணி எடுத்து மேல யானை தான் தண்ணி குடிக்குது. அப்படின்னா அடிக்கா பிராமண பிள்ளை செத்துட்டான். அம்மா அப்பன்னு பூமியில விழுந்தான். இதை கேட்டாங்க அவங்க அப்பா அம்மா, கண்ணு தெரியாதவங்க. அதே மகனே என்னடா கத்துறாங்க. ஓரே வந்து அவங்க அப்பா, நம்ம யானை பானப்பிரயோகம் செய்துட்டு ஒரு பிராமண பிள்ளை மேல பானம் போட்டோம் அப்படி என்று யாரும் என்ன செய்யலாம்? ஓரே அவங்க அப்பா அம்மாவை, உங்க ஓரே அவங்க அப்பா யார்கிட்ட அந்த பிராமண தாய் தந்தையில ஓடி வந்து, அம்மா யானை தண்ணி ஒன்று பாரத்தை போட்டோமா? டேய், எனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை, நாங்க செத்தா கொல்லி வைக்கிற பிள்ளைடாவன், அந்த பிள்ளையை நீ கொண்டு விட்டாய் அல்லவா? உனக்கு எத்தனை பிள்ளை பிறந்த ஒரு சரியே, உனக்கு என்ன கடை செய்யாது பிடி சாபத்தை கொடுத்தாங்க பிராமணமா. அந்த கேள்வி கேள்வி உங்க அப்பா செத்தா நீ கொல்லி வைக்க 4 வேலைகள் 4 பிறந்த உங்க அப்பா யாரும் கொல்லி வச்சீங்களா? இல்ல. ஏன்னா பிராமணன் கொடுத்த சாபம் அப்படி மாதிரி உங்க அப்பன் தர்மத்தை செய்தாண்டா.
அவன் தர்மத்தை செய்திருந்தால் நீ தர்மத்தை செய்திருப்ப. ஆனா அதர்மத்தை செய்தவங்க அப்ப சொல்லி அவனை சொல்ல நீ மேல மாற்றப்பட்ட வாலி. நான் ஏன் சொல்றேன், சொல்லை இதுவரையிலே மறந்து இதையெல்லாம் பேசினீங்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? சொல்லை மறந்து விட்டான். சரி ராவணா, ஏன்னா ராவணன் என் மனைவியை சிறையெடுத்து சென்று விட்டார். உடனடியாக வாலி என் மனைவியை ராவணன் சிறையெடுத்து சென்று விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் மனைவி என வாழ விட்டா போதும். ராவணன் உடனடியா கால போட்டு. அதற்காகத்தான் சொன்னேன், சொல்லை மறந்து விட்டான். ஆனால் ஏன் தெரியுமா? அன்று ராவணன் 3.5 கோடி ஆயுதம் பெற்றால் அவன் செய்கின்ற அக்கிரமம் சகிக்க முடியல தேவர்கள் எல்லாரும். அதற்காக வேண்டி தேவர்களுக்கு எல்லோரும் வாழ்க்கையை அவதாரம் கொடுத்தேன். எனக்கு சகாயமாக இருந்தால் அந்த ராவணனை நான் கொள்வேன் என்று சொன்னேன். தேவர்கள் எல்லோரும் உங்களுக்கு சகாயமாக இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு அவர்களுக்கு அடியவன் நான் அவதாரம் பிரித்து கொடுத்தேன். ஆனால் உனக்கு நான் அவதாரம் கொடுத்தேன் எதற்காக? ராவணனை அழிப்பதற்காக வேண்டி. ஆனால் சிவபூஜை செய்து கொண்டிருந்தால் அப்பொழுது ராவணனை வாளால் கட்டி கொண்டு சென்றான். அப்போ பார்த்து தொட்டியில பார்த்து அவன் பிள்ளை அங்குதான் இருக்கின்றான். அவன் போய் காட்டுற 10 தலை பூச்சி பாடுற அங்குதான் அவன் வழிபடுத்த முடியவில்லை. ஏனென்றால் அங்குதான் பார்த்தா அவன் மூஞ்சி முகர தெரியாம அப்படி சுரண்டி எடுக்கிறான். குதிரைகள் எல்லாம் சுட்டு சுட்டாக வடிகிறது. இதை பார்த்தால் வாலி என்னை கொல்ல வேணாம், ஆனால் இன்று முதல் கொண்டு நீயும் நானும் பங்காளிகளாகுவோம் இல்லையா? பங்காளி முறை கொண்டாடுற நான் எப்படியாவது ராவணனை அழிக்க வேண்டும் என்று அந்த ராவணனுக்கு எதிரி. ராவணனுக்கு யார் நண்பனோ அவன் எனக்கு நண்பன். நட்புறவு கொண்டோம். அது என்ன தவறு? நட்புறவு கொண்டது தவறுதான். உனக்கு என்ன தவறு? நான் அவதாரம் பிரித்து கொடுத்தேன் அல்லவா? எதற்காக கொடுத்தேன்? ஆண்டவா, கொடுத்திருக்கேன். செங்காமல கண்ணே அன்று பேசிய தேவராசித்தை மறந்து விட்டேன். நீ கிஷ்கந்தருக்கு வாயாக இங்கு தேவராஜக்கூடியவன் வாயாக பிறந்து ராவணத்தை ஆட வேண்டும் பார்க்கிறது கொடுத்தான். அதை மறந்து ராவணன் அற்புதம் கொண்டேன். ஆனால் இந்த வாலியை கொண்டவர்கள் ராவணனை விலங்குக்கு செல்லும் அப்படி என்று இந்த வாலியை முதல்ல கொள்ள வேண்டும் என்று கொண்டு விட்டார். சுவாமி இருந்த போது இந்த பானம் நான் விட்ட பானம் இந்த பானத்தை இப்போது நானே எடுக்கிறேன். இது ஒரு தள்ளி போச்சு. சரி, முடிந்து விட்டது. நீ எடுத்து தேவல. ஆனால் உண்டு எப்படியோ இறக்க போயிட்டேன். இந்த பானத்தை எடுத்துனா வந்துருவான். அதான் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா? இறக்கும் தருவாயில் இருக்கின்றான். ஆசை எனக்கு இல்ல. என் தம்பி சுக்ரீவனை பார்க்க வேண்டும். இதுதானே? யாரும் இங்க சுக்ரீவா? அண்ணா பொண்டாட்டி நான் வச்சிருந்த தப்புதான்டா சுக்ரீவா. ஆனா என்னை மன்னித்து விடலா தம்பி. என்னை மன்னித்து விடுங்க. என்னால் தானே உங்கள் உயிர் பிரிய போகிறீங்க. சுவாமி, என் மனதிலே ஒரு ஆசை. வாடி, எனக்கும் தருவாய். என்ன கேட்கிறாய்? இருக்கின்றார் என் தம்பி சுக்ரீவன். இந்த பானம் ராமபானம். இந்த பாலின் ஒருவனால் தான் இந்த பானத்தை இழுத்து பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். வேறு யாராக இருந்தாலும் இந்த பானம் கொண்டு விட்ட சமஸ்தத்தை நிராட அம்பலாத்தோனிக்கு வந்து உண்மை. அதனால் ஐயனே ரகு ராமா அடியே
மது உண்ட மயக்கத்தை ஏதாவது தவறு செய்து விட்டான். சிறு ஆனால் சிறு தவறுகள் செய்தாலும் இந்த பாலியின் மீது விட்ட பானத்தை என் தம்பி மீது விடாது. அதுதானே சரி, அப்படியாகட்டும். தெரியுமா அண்ணா, அனுமான் இங்க இருக்கின்றான். தெரியுமா வார்த்தையா சுவாமி அதர்மம் கொண்ட வாயை கொண்டாடா இலங்கை செலவழி என்று பணம் செய்து விட்டார். அதனால் சுக்ரீவா என் எதே தம்பி சுக்ரீவனுக்கு முடிசூட்டி வைங்க. என்னால் பார்த்து விட்டு நான் செத்துப்பேன். அதுதானே யார் எங்கே ஆஜராக பாவன் நினைச்சுக்கிறேன். உன் கரத்தால் என் தம்பிக்கு வாலியை கொண்டு கிருஷ்ணனுக்கு முடிசூட்டி சித்திரமான வாக்கு கொடுத்த அல்லவா? உங்கள் வாக்கு நிறைவேற வேண்டும். கரடி முகம் கொண்டவர் ஜாம்பு உலகம் தோன்றதுக்கு முன்னே 3 நாள் முன்னே தோன்றியவர். சரி, உன் கண் முன்னே இப்பொழுது ஓட்ச சாம்ராஜ்யம் அடைக்கும் தருவாயிலே இந்த கிஷ்கிந்தையை உன் தம்பிக்காக வேண்டி அடியவன் நாயை முடிசூடி வைக்கின்றேன். நீங்கள் எந்த வேலையை முன்னிட்டு வந்தீர்களோ அந்த வேலையை தடையின்றி முடித்து வாருங்கள். அப்படியா புறப்படி. இப்போது உனக்கு சாம்ராஜ்யம் இதோ அளிக்கிறேன். இன்று முதல் கடமை தவறாபட்டம் இந்த கிஷ்கிந்தை அரசு பிரிந்து வருவார். புறப்படு. புலியால் போன உடனே ஒன்ன சொல்லை மறந்து விடுவேன். இதுவோ கோடைகளமாக இருக்கு. ஆமா, கோடைகளம் தெரிகிறோம். அன்னை சரி, அப்படியாகட்டும். புறப்படு. இந்த கடுப்பெரும்பாகத்திலே சித்திரை திருவிழா வருட பிறப்பிற்காக ஆண்டவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து படுத்த படமிட்டு வராமல் சிறுமத்து சிறுமிட்டு வராமல் எல்லோரும் ஒரு மனதோடு திருவிழாவை பெருவிழாவாக நடத்தி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் தூத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ராமதேவி மேட நாடமன்றத்தால் ஓரிரு நாடகம் வைக்க வேண்டும் என்று அறுபாடு மற்ற அனைத்து இடங்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாட்டாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்களுக்கும் மகளிர் மன்ற குழுவினருக்கும் எங்களுடைய விழுப்புரம் மாவட்டம் குச்சிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ராமதேவி மேட நாடமன்றத்தால் மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவிக்கும் நன்றி வணக்கம்.
ஆனா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அழைத்து உள்ளவங்களுக்கு மனமாக வேண்டிய வணக்கம். வணக்கம். நீங்கள் கேட்ட பிரகாரம் நாடகம் வாலி மோட்சம் சுக்ரீவன் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களை சித்தம் நடத்தியுள்ளோம். இந்த நாடகத்தில் எவ்வித குற்றம் குறை இருந்தாலும் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்தால் மன்னித்துக் கொண்டு எவ்வாறு ஆட்கொள்கிறோம் அவ்வாறு எங்களுக்கு விளங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு சிறந்த முறையில் எங்களுக்கு அடைப்பு கொடுத்த அரசு வழிவளித்த தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் மனமார்ந்த நன்றி வழங்கி நன்றி வணக்கம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்த அருமை நண்பர் சவுத்திற்கக்கூடிய சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்தார். திருமணம் சிந்திக்க மஞ்சள் விளக்க காதல் விழா கட்டியளிக்க குறைந்த விலையில் நிரந்தர மின்மொழி பெருக்கி கொடுத்து ஒளி பெருக்கி கொடுத்த அருமை அண்ணாவளுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை சுரேஷ் சவுத்திற்கக்கூடிய அருமை அண்ணாவளுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நன்றி வணக்கம். நாங்கள் இன்றிரவு எங்கே செல்கிறோம் என்றால் விழுப்புரத்திலிருந்து செஞ்சு மார்க்கமாக அனந்தபுரம் செல்லக்கூடிய அனந்தபுரம் அருகாமக்கூடிய கல்யாணம் மூண்டி இன்றிரவும் நாளையும் சொல்லணும். எங்களை யாராலும் வளர்க்கா அங்கே வர சொல்லுவோம். எங்களுக்கு தாமரம் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய கம்பெனி நாடக உரிமையாளர் ஸ்ரீ ராமஜி மேலாளர் உரிமையாளர் டிபி பரமசிவம் என்னிடத்தில் தமிழ் கொடுக்கலாம். எங்களுடைய கம்பெனி நாடக ஆசிரியர் வீடுகளை சேர்ந்த பிவி சுப்பிரமணிய அவர்களுக்கு தமிழ் கொடுத்தாலும் எங்களுடைய கம்பெனி நாடக ஆசிரியர் யாருக்கு தமிழ் கொடுத்தாலும் நீங்கள் கேட்கக்கூடிய நாடகம் ராமாயணம் மகாபாரதம் கந்தபுராணம் சிவபுராணம் ஹரிச்சந்திரா வன்னி புராணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த காத்துக் கொள்ளும். உங்களிடமிருந்து பிரியா விடவிட்டு மறுபடியும் அழைப்பு கொடுத்தால் வருவோம். சிறந்த மொழி நாடகம் நடத்தி தருவோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.